வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய வாழைக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே வெறுமனே காரம் போட்டு பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக விரல் சைஸ்க்கு வாழைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மரில் வச்சிடலாம். இது லேசாக வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதாவது ஒரு 10-15 மிளகு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வாழைக்காய் ஓரளவு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற நம்ம மசாலா விழுதையும் இது கூட சேர்க்கலாம். இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் இது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 2-3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தெளிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வாழைக்காயோட நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு அழகாக வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அவசரமாக நம்ம இதை பொரியல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே நல்லா பொறுமையாக காயோட ஒட்டி ரொம்பவே சூப்பராக நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம காய்கறி கட் பண்ணாமல் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. மசாலா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டி வந்திருக்கு. இந்த வாழைக்காய் வறுவல் சூப்பராகவே இந்த ரசம் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம் கூடலாம் ஒத்து போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.